வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பேபிக்கு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அதுலேருந்து ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸை தான் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு வீடியோட எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷனை 1.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால் 1 by 1 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றது எல்லாமே ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் டவுன் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம கால்மிட்டிஜே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே ஆப்பில் தான் இந்த ஃபீலிங் டவுன்ன்ற எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கால்மிட்டிஜேவை இன்ஸ்டால் பண்ண தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து அந்த ஆப்லேயே இந்த எஃபெக்ட்டும் இருக்கும் ஃபீலிங் டவுன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீலிங் டவுனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் நாம் ஆட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை மட்டும்தான் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபீலிங் டவுனில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த சாங்கோட பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வந்து அனிமேஷனில் ஷோ ஆகும். ஸோ அதனால் ஃபீலிங் டவுனில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எல்லா எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ சூப்பராக நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த அனிமேஷனில் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பரான சாங் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பீட் எஃபெக்ட்டை செட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.